ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இந்த நாள் இனிய நாள் என்பது போல இன்றைக்கு 15ஆம் தேதி சிவராத்திரி. சிவசிவ என்கிலர் தீவினை மாளும் என்பது போல இந்த சிவராத்திரியிலே விரதம் இருந்து நல்ல அற்புதமாக சிவபெருமானை வேண்டினால் வேண்டுவனெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிவராத்திரி நேரத்தில் நாம் எப்பொழுதுமே மகாபெரிவாளை சிவரூபமாகவே பார்ப்பது வழக்கம். அவர் இன்னொரு சிவன், இன்னொரு நாராயணன் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அப்படிப்பட்ட மகாபெரிவாளை வணங்குகிற பக்தர்களாகிய நாம் இன்றைக்கு சிவராத்திரி நேரத்தில் விரதம் இருந்து நல்ல அற்புதமாக உபவாசம் இருந்து சிவபெருமானை 5 வேளையும் அங்கே பக்கத்திலே நடைபெறுகிற கோவில்களிலே சென்று நாம் சிவபெருமானை வணங்கினால் நமக்கு வேண்டுவன எல்லாம் தருவாய் நீ என்பது போல நாம் சிவனிடத்தில் என்ன வேண்டுகிறோமோ அனைத்துமே நமக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும். ஏனென்றால் சிவனை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் மகாபெரிவா சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அடிக்கடி சிவபெருமான் எங்கெல்லாம் கோவில் கொண்டுள்ளாரோ, அதுவும் குறிப்பாக நலிந்த நிலையிலே உள்ள கோவில்களை எல்லாம் புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அடிக்கடி மகாபெரிவா சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு சிவனாக விளங்கி கொண்டிருக்கிற மகாபெரிவாளுக்கு மதுரை அருகே பொய்கை கரைப்பட்டையில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே ஒரு பெரிய திருக்கோவில் எழுப்பப்பட்டு இப்பொழுது 50% வேலைகள் பூர்த்தியாகி பெரியவா கோபுரத்திற்கும் காமாட்சி கோபுரத்திற்கும் கல்லாலே அமைக்கப்படுகிற கோபுரத்திற்காக கல் பார்ப்பதற்காக நாங்கள் கிருஷ்ணகிரி செல்ல இருக்கிறோம். அந்த பெரியவா திருக்கோவிலுக்கு இன்னொரு சிவனாக இருக்கிற மகாபெரிவாவுடைய திருக்கோவிலுக்கு இந்த சிவராத்திரி நேரத்தில் பக்தர்களுக்கு வைக்கிற அன்பு வேண்டுகோள், ஒரு சதுரடி 3500 வீதம், 2, 3, 5, 10 சதுரடி என்று நீங்கள் வழங்கலாம். 1 லட்சம் ரூபாய் வழங்குவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக சிவ பக்தர்கள் இந்த சிவராத்திரி நேரத்தில் சிவரூபமாக விளங்கி கொண்டிருக்கிற மகாபெரிவாளுக்கு எழுப்பப்படுகிற திருக்கோவிலுக்கு நீங்கள் அனைவரும் உதவுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. 9426308815 இது என்னுடைய செல்பேசி மற்றும் ஜிபே ஃபோன்பே நம்பர். இதிலே உங்களுடைய பங்களிப்பினை வழங்கி மகாபெரிவா என்கிற ஒரு பேர் அமுதத்திற்கு தெய்வத்தின் குரல் மூலமாக இன்றைக்கு உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அன்பு வழிகாட்டி அரவணைத்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிற மகாபெரிவாளுக்கு எழுப்பப்படுகிற திருக்கோவில் பணிக்கு அனைவரும் பெரிவா பக்தர்கள் கண்டிப்பாக உதவுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சந்நியாசி உலகத்தில் இருக்கிறார் என்றால் 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சந்நியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நம்மை விட்டு இன்றைக்கு பிரிந்து போனாலும் இன்றைக்கும் தெய்வத்தின் குரல் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு அருள் பெட்டகமாக விளங்கி கொண்டிருக்கிற மகாபெரிவா உம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த மகாபெரிவாருடைய திருக்கோவில் பணிக்கு சிவபக்தர்கள் பெரிவா பக்தர்கள் கண்டிப்பாக உதவுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. மதுரை அருகே அழகர் கோவிலுக்கு முன்பாக அழகர் கோவில் மலை அடிவாரத்தில் பொய்கை கரைப்பட்டியிலிருந்து சத்திரப்பட்டி திரும்புகிற வழியில் அழகர் கோயில் தெப்பக்குளம் இருக்கிறது. அதை தாண்டியவில்லை உடனே ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டிடத்திலே தான் பெரியவா திருக்கோவிலே எழுப்பப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பெரியவா பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.